குழம்பு. இப்போ நம்ம சிவன் கிச்சனில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த மாதிரி தூள் மீன் தான், அது சின்ன சின்ன மீன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளி நிறையா கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நிறையா மீன் குழம்பு வேணும்னு புளி கரைச்சி இந்த மாதிரி வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு உப்பும் போட்டுட்டேன். இப்போது இதெல்லாம் நம்ம தக்காளி, காஞ்ச மிளகா, இதை மிக்சியில் நம்ம பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் நான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது, ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் தான் போடணுது. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம், இதுவே தக்காளியோட தண்ணியிலே பேஸ்ட்டாக ஆகிடும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி தேங்காய் போடாமல் மீன் குழம்பு வைக்க போகிறேன் நான். இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணியை ஊற்றாமல் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இதை நம்ம அந்த புளி கரைசலில் ஊற்றிக்கலாம். ஜாரை கழுவி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது நான் வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த சின்ன கரண்டியால் 2 கரண்டி போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா நம்ம பச்சை மிளகா இருக்குது, அதனால நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தேங்காய் கிடையாது, இதில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதெல்லாம் நம்ம கழுவி இதிலே ஊற்றிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த எந்த ஒரு பிசுறுமே இருக்காது, சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். தேங்காய் போடாத செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் ரொம்ப இருக்காது. நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நான் நிறையா அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கோம். நம்ம பச்சை மிளகா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியானது. இது மீன் நம்ம கடைசியாக போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். வடகம் போட்டு தாளிச்சிடலாம். இது காஞ்ச மிளகா ஒன்று இருக்குது, அதில் வேணால் நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கடாயில் இப்போ ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. வடகம் போட்டுக்கலாம். வடகம் சூப்பராக இருக்கும். அதனால் குழம்பு நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா வடகம் போடுறேன். இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஏறுறதுக்காக இதில் வதங்கட்டும். மீன் குழம்புக்கு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப போட வேணாம், ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போது நம்ம இந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் இருந்ததையும் நம்ம இந்த மாதிரி கழுவிட்டு ஊற்றிக்கலாம், வேஸ்ட்டு பண்ணாமல். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் மேலே வந்துடும். அப்போ நம்ம மீன் போடலாம். நல்லா கொதிச்சிச்சு மீன் குழம்பு. எண்ணெய் மேலே வந்துச்சு. நிறைய எண்ணெயும் ஊற்ற வேணாம், உடம்புக்கு நல்லதில்லை, உங்களுக்கு அது தெரியும். இப்போது நம்ம மீன் போட்டுடலாம். இப்போ மீன் போட்டுடலாம். மீன் இதில் கழுவி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மீனை நம்ம இதில் போட்டுடலாம். மீன் போட்டாச்சு. மாங்காய் இல்லை, மாங்காய் நான் பார்க்குறப்ப கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த தடவை மாங்காய் போட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் தேங்க்ஸ். ரொம்ப பார்க்குறவங்க எல்லாருக்கும் திரும்பி எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வாங்க. என் வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி. நல்லா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்போது எங்கள் வீட்டில் நான் குழந்தைங்களா இருக்கும்போது வைக்கிறது பார்த்துட்ருப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப நன்றி. இப்போ நான் மூடி போட்டேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து நிறுத்திடலாம். டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிறுத்திட்டோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.